நாமும் ஏதாவது ஒரு மாற்றம் வரும் என்று வாக்கை செலுத்துகிறோம். கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து அவர்கள் தன்னுடைய 3ஆம் உலகப்போர் என்கிற நூலிலே எழுதியிருப்பார். நம்மிடத்திலே ஒரு தீப்பந்தம் இருந்தால் நாம் ஒரு கரடியிடம் இருந்து தப்பிக்கலாம். நமக்கு குழிக்குள்ளே பதுங்க தெரிந்தால் யானையிடம் இருந்து தப்பிக்கலாம். நமக்கு வளைந்து நெளிந்து ஓட தெரிந்தால் ஒரு பாம்பிடம் இருந்து தப்பிக்கலாம். நமக்கு மரமேற தெரிந்தால் ஒரு புலியிடம் இருந்து தப்பிக்கலாம். இது அவர் சொன்னது. ஆனால் தப்பிக்கவே முடியாத ஒன்று இருக்கிறது. அது இந்த திருட்டு திராவிட கட்சிகளுக்கு வாக்களிப்பது. மொட்டை மாடியிலிருந்து குதித்து சக்திமான் காப்பாற்றுவார் என்று நம்புவதும், திருட்டு திராவிட கட்சிகளுக்கு வாக்களித்து விட்டு நாடு நல்லா இருக்கு என்று நம்புவதும் ஒண்ணுதான். சாவு உறுதியாயிரும். என்கிட்ட ஒரு தம்பி கேட்டான், திருடனுக்கும் திராவிடனுக்கும் என்னென்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டான். திருச்சி சிறையில் இருக்கும்போது லலிதா ஜுவல்லர்ல ஒரு கொள்ளை வழக்கில் சம்பந்தப்பட்ட அக்யூஸ்ட் குற்றவாளிகள் என் கூட இருந்தாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டேன், எப்படிப்பா கொள்ளையடிச்சீங்கன்னு. லலிதா ஜுவல்லரி திருச்சியினுடைய சத்திரம் பேருந்து நிலையத்தில் மிக முக்கியமான இடத்துல இருக்கு. 100 விழுக்காடு கண்காணிப்பு கருவிகள் காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கு. பக்கத்தில் ஜோசப் காலேஜ் இருக்கிறது, பக்கத்தில் பேருந்து நிலையம், 24 மணி இயங்கக்கூடிய பகுதி. எப்படி கொள்ளையடிச்சுன்னு கேட்டதுக்கு அவன் சொன்னா, ஒரு டாடா ஏஸ் வண்டியை கொண்டு சாலையில போட்டோம்னு அந்த வண்டியை நாங்களே பஞ்சர் ஆக்கிட்டோம். பஞ்சர் ஆக்கிட்டு ஸ்டெப்னியை மாத்திர மாதிரி ஒரு கம்பியை வச்சு இடிச்சோம். சக் சக் சடக் சடக்குன்னு குத்துறோம். இந்த சடக் சடக்கு மட்டும் காவல்துறையோட கண்ணில் காதுல கேட்டுச்சு. இந்த லலிதா ஜுவல்லரிக்குரிய சோத்துல அதே நேரத்தில் ஈர சாக்க வச்சு அப்பி சக் சக், இங்க சடக் சடக், அங்க சக் சக். இந்த சடக் சடக் சத்தத்துல இந்த சக் சக் கேட்காம ஓட்டைய போட்டு உள்ள போய் நகைய ஆட்டைய போட்டோம். ஓட்டைய போட்டு ஆட்டைய போட்டா அவன் திருடன், ஓட்டை வாங்கி ஆட்டைய போட்டா அவன் திராவிடன். இவ்வளவுதான் வித்தியாசம். ஒவ்வொரு முறையும் ஓட்டை பறித்து, ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டுக்கு ஒரு முறையும் ரெட்டலையை விட்டால் சூரியன், சூரியனை விட்டால் ரெட்டலை என்று மாறி மாறி யாருக்கு வாக்கு செலுத்துறோம்? தமிழ்நாட்டிலேயே விஞ்ஞான ரீதியாக ஊழல் நடந்திருக்கிற உறுதி செய்யப்பட்ட ஒரு மாநகராட்சி மதுரை மாநகராட்சி. இந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு வேட்பாளர் நிப்பாட்டிருக்காங்க. இந்த வேட்பாளரும் அவர் கணவரும் சேர்ந்து சேலத்தில், யாரு, கிருத்திகா தங்கபாண்டியன், சேலத்தில் கிரிப்டோ கரன்சி வச்சு சேலம் மக்களை மொட்டையடிச்சு அதுல வழக்கு வாங்கியிருக்காங்க. ஏன்னா கிரிப்டோ கரன்சி வச்சு ஏமாத்துறவனை ஒருத்தரை கொண்டு போய் நீ எம்எல்ஏ வாக்குனா அவன் மக்களை ஏமாத்துவானா ஏமாத்த மாட்டானா? மதுரையில யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்துருக்கன்னு பார்த்தா முன்னாள் கவுன்சிலர்கள். ஏற்கனவே கவுன்சிலரா இருந்து மதுரை மாநகராட்சியில வணிக வரிய வீட்டு வரியா மாத்தி 1000 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக அத்தனை கவுன்சிலரும் ராஜினாமா பண்ணிட்டான். இந்திராணி பொன்வசன் தொடங்கி எல்லாரும் ராஜினாமா. இந்த ராஜினாமா பண்ண இந்த கும்பல் எல்லாம் இப்போ ஈனு பல்ல இழிச்சிட்டு ஓட்டு கேட்டு வருது. எதுக்கு? கவுன்சிலரா இருந்து கொள்ளடிச்சது பத்தாது, எம்எல்ஏ வாங்கி நாங்க கொள்ளடிக்க வர்றோம்னு சொல்லி மீண்டும் ஓட்டு கேட்டு வருது. இப்படி மக்களுடைய வரி பணத்தை, மக்களுடைய பணத்தை கொள்ளடிச்ச இந்த கும்பல் 50 ஆண்டு காலமாக, ஒரு 50 வருஷம் இருக்கும் முன்னாள் கூடிய பெரிய மனுஷனுக்கு தான் தெரிஞ்சிருக்கும் வைகை யாரு எப்படி செழிச்சு ஓடிச்சுன்னு. செழித்து ஓடிய வைகை ஆத்துக்குள்ள 12 அடி உயரத்துக்கு கோரப்புல்லு முளைச்சு கிடக்கு. இதுதான் மதுரையை ஆண்ட இந்த எம்எல்ஏக்கள் செய்த ஒரே ஒரு சாதனை. மதுரை ஆத்துக்குள்ள கோரப்புல்லு. மதுரை வைகையில மட்டும் கள்ளழகர் இளங்கர திருவிழா இல்லைன்னு வைங்க, இப்போ மே மாசம் வரும். இந்த திருவிழா மட்டும் வைகையில இல்லைன்னா வைகைய பிளாட்டு போட்டு விற்க இவன் தயாரா இருக்கான். ஆத்துக்குள்ள அழகர் இறங்குவதனால ஐயோ அழகர் இறங்கும் போது மதுரைக்காரங்க 10 லட்சம் பேர் கூடுவாங்கல, ஆத்த எங்கன்னு கேட்பாங்கல, வடிவேலு கிணத்த காணும்பார்ல, அது மாதிரி ஐயோ ஆத்த காணுமே அப்படின்னு கேட்பாங்கிறதுக்காக தான் ஆத்த விட்டு வச்சு வைகை போடு இருக்கு. ஆனா வைகை நல்லா கைய வச்சுட்டான். அது வைகைன்னு பேர் வச்சதுனாலே கை காலு அத்தனையும் வச்சு ஆத்து மணல போற அள்ளி தின்னு 6 செத்து போச்சு. ஒவ்வொரு முறையும் அண்ணன் சீமானவர்கள் இந்த வழியாக வருகிற பொழுது என்கிட்ட சொல்லுவாரு, தம்பி ஆற பாடுறா, நம் தாய் மீனாட்சியும் நம் கள்ளழகரும்
நம் பாண்டியன் நெடுஞ்செழியனும் நம் பாண்டியன் சுந்தர பாண்டியனும் வீரபாண்டியனும் குளித்து விளையாடிய, திருமலை நாயக்கனும் குளித்து விளையாடிய இந்த ஆறு இன்னைக்கு செத்து போய் கிடக்கிறது. ஆத்துக்குள்ள தரப்பாலம் போட்டான் பாருங்க, அவன் தான் விஞ்ஞான ரீதியான ஊழல் பண்ணவன். ஆத்துக்குள்ள தரப்பாலம். இப்ப ஆத்துக்குள்ள தண்ணி வரும்னு நினைச்சிருந்தா மேல பாலம் போட்டிருப்பான். அவன் முடிவு பண்ணிட்டான், ஆத்துக்குள்ள தண்ணி வராது, போடுறா தரப்பாலத்தை. தரப்பாலம் போட்டா என்ன, தண்ணி வராது, ஆறு செத்து போச்சு. ஆனா மதுரைக்காரங்க தான் தமிழ்நாட்டில ரோசம் உள்ளவங்கன்னு சொல்லுவாங்க. மதுரை நாளே வீரம், மதுரை நாளே ரோசம், மதுரை நாளே கோபம், மதுரை நாளே அன்பு எல்லாமே இருக்கு. ஆனால் கண்ணுக்கு முன்ன உங்க ஆறு செத்து போச்சு, கேட்பதற்கு நாதி இல்ல. ஆறு சாக்கடை ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட மதுரையில் கூடிய அத்தனை மருத்துவமனையின் கழிவும் வைகை ஆற்றில கொட்டப்படுது, அத்தனை சாக்கடையும் வைகை ஆற்றில கொட்டப்படுது. இதை எதிர்த்து கிளர்ந்து போராட திமுகவோ அதிமுகவோ இங்க இருக்கிற தாவேக்காவோ எந்த கருத்தும் பேச மாட்டான். வைகையை பத்தி, ஆத்துமலை கொள்ளையை பத்தி, சாக்கடை கழிவுகளை பற்றி எதை பத்தியும் பேச மாட்டான். அதை மறைப்பதற்கு என்ன, 2000 ரூபாய், 2500 ரூபாய், தாலிக்கு தங்கம், காஞ்சி பட்டு புடவை, ஃப்ரிட்ஜ், 8000 ரூபாய் டோக்கனு. நாங்க 8000 ரூபாய் டோக்கன் கொடுப்பதற்கோ, ஃப்ரிட்ஜ் கொடுப்பதற்கோ, தாலிக்கு தங்கம் கொடுப்பதற்கோ, 2000 ரூபாய் டோக்கன் கொடுப்பதற்கோ நாங்கள் வரவில்லை. கல்வி இலவசம், மருத்துவம் இலவசம், தூய குடிநீர் இலவசம், இந்த மூன்றை தவிர அனைத்தையும் மக்களே வாங்குகிற ஒரு தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை முதல்ல வந்தவுடனே போர்க்கால நடவடிக்கை அடிப்படையில் வைகை ஆற்றை சுத்தப்படுத்துவது. எப்படி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வைகை செழித்து ஓடியதோ அதே போல எதற்காக நாம வாக்கு செலுத்தணும் ஒன்று இருக்கு. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பணி என்பது மக்களுடைய அடிப்படை தேவைகளை செய்து கொடுப்பது. இங்க மின் விளக்குகள் பொருத்துவது, சாலைகள் போடுவது, மருத்துவமனை கட்டி கொடுப்பது, பள்ளிக்கூடம் கட்டி கொடுப்பது, சாக்கடையை தூர்வாருவது, கழிவுநீர் மேலாண்மை, நீர் மேலாண்மை, ஒரு மழைநீர் பெய்தால் அந்த பகுதியில் தண்ணீர் தேங்காமல் இருப்பது, ஒரு இடத்துல நூலகம் கட்டி கொடுப்பது, உடற்பயிற்சி கூடம் கட்டி கொடுப்பது, இதான் அடிப்படை தேவை. இந்த அடிப்படை இப்போ வந்துச்சு பாருங்க, இந்த அடிப்படை தேவையை செய்து கொடுக்காமல் 1967 இருந்து இன்றைக்கு வரைக்கும், அது துண்டு சீட்டு தேவையில்லை, 1967 இருந்து இன்றைக்கு வரைக்கும் 7 முறை திராவிட முன்னேற்ற கழகம், 6 முறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டிருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ஐயா கலைஞர் அவர்கள் 5 முறை, அண்ணாதுரை 1 முறை, அப்பா ஸ்டாலின் 1 முறை, 7 முறை ஆண்டு செய்யாத எதை 8வது முறை வந்து திமுக செய்ய போகிறது. 7 முறை வந்தும் தாய் நகராக்கா, காவிரி நகரா, கங்கா நகர், தாய் நகர், திருப்பரங்குன்றம் தொகுதியில 30 ஆண்டு காலமாக அடிப்படை தேவைகள் கூட இல்லாமல் ஒரு சாக்கடை பிரச்சனை கூட தீர்த்து வைக்காம அந்த மக்கள் இன்றைக்கு தேர்தலை புறக்கணிக்கிறேன்றான். யாரும் ஓட்டு கேட்டு போறது கிடையாது. ஏன் ஓட்டு கேட்டு போனா மக்கள் சட்டையை பிடிப்பான் என்ற பயத்துல ஓட்டு கேட்டு போறது கிடையாது. ஆனா காசை மட்டும் கொண்டு கொடுத்து மக்கள்கிட்ட வாக்க வாங்கிடலாம் என்று திமிரல. இந்த தாய் நகர், கங்கா நகர் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க எங்கேயுமே எவனுமே கூட்டம் போட்டு பேசுறது கிடையாது. வர்றான், கையை காட்டுறான். ஐயா அப்பா ஸ்டாலின் ஒரு இடத்துல மொத்தமா கூடி பேசிட்டு போயிருவாரு. ஐயா உதயநிதி ஒரு பக்கம் பேசிட்டு போயிருவாரு. இந்த பக்கம் பார்த்தா அவரு பேச்சே கிடையாது, ஒன்லி சாலை வளம் தான், நகர் வளம். மன்னர்கள் வந்து இறங்கி வருவாங்கல்ல, மன்னர்கள் காலத்துல மன்னர்கள் வந்து இந்த பெரிய தேர்ல வந்து அப்படியே கையை காட்டிட்டு வருவாங்களாம். அப்படி மக்கள்லாம் குனிஞ்சு கும்பிட்டு எசமா துறை வராங்க, ஐயா வராங்க அப்படின்னு குனிஞ்சு நிற்பாங்க. அது மாதிரி பூக்களை தூவி எறிகிறதும், இவன் பூவை தூக்கி அவன் மேல போடுறான், அந்த பூவை தூக்கி இவன் மேல போடுறான், துண்டை தூக்கி இவன் எரிய, அந்த துண்டை பிடிச்சி அவன் எரிய. இதுல ஒருத்தன் கடுப்பாயிட்டான், ரொம்ப நேரம் நின்று பார்த்துருக்கான், கையில தர்பூசணியோட. இவன் ஏறிட்டு பார்க்கலன்னு தர்பூசணியை தூக்கி நேரம் அந்த ஓட்டைகளை போட்டான், ஒரே போடா. பேஸ்கெட் பால் விளையாண்டு பழக்கம் வச்சிருப்பான் போல இருக்கு அவன். அது நேரா கீழே உட்காந்து புசியானது தலையில விழுந்து 2ஆ உடஞ்சி அவன் கடுப்பாயிட்டான். ஏண்டா நான் ரொம்ப எலுமிச்சம்பழத்தை போட்டான், திருப்பி போட்டான், ஆப்பிள போட்டான், திருப்பி போட்டான், பூவை போட்டான். இவன் பெருசா வச்சோடனே பயந்துட்டான். நல்ல வேலை அவன் பக்கத்துல பன்ருட்டி இருந்து போல பலாப்பழத்தோட போயிருக்க போல, தர்பூசணி போல பலாப்பழத்தை போயிட்டு தான் மண்டை 2ஆ பொழந்திருக்கும். இது ஒரு கூத்து. தமிழ்நாட்டில் எங்கேயும் வரமாட்டார் அவரு ஓட்டு கேட்டு.
ஆனா ஆட்சிக்கு வந்தா நான் வீட்டுக்கு விட்டு வருவேன். ஓட்டு கேட்டே வராது நீ, நாளைக்கு எங்களுக்கு பிரச்சனை வீட்டுக்கு எப்படி வருவ? எப்படி வருவ? எந்த பிரச்சனைக்கும் கருத்துக்கும் வாய் துறக்க மாட்டாரு. தமிழ்நாடு பத்தி எரியுது, திருப்பரங்குன்றம் பிரச்சனை. திருப்பரங்குன்றம் மலையா சிக்கந்தர் தர்காவா என்ற குழப்பம். பாஜக அரசியல் செய்கிறது, திமுக அதிலே அரசியல் செய்கிறது, இந்துத்துவ கட்சிகள் அரசியல் செய்கிறது. வாயே துறக்கல. ஏன்? ரெண்டு பக்கம் பேசினாலும் இந்துக்கள் ஓட்டு வராம போயிருமோ, இஸ்லாமியர் ஓட்டு வராம போயிருமோ என்று பயந்து மதசார்பற்ற சமூக நீதி பெரியார் அம்பேத்கர் கொள்கை தலைவரா வச்சுக்கிற பெருமதிப்பிற்குரிய சகோதரர் பக்கா மாசு விஜய் வாய் துறக்கல. ஆனா ஒரு தலைவன் சொன்னா, அது திருப்பரங்குன்றம் முருகன் மலை என் இந்துக்கள் வழிபடட்டும், அது சிக்கந்தர் மலை என் இஸ்லாமிய சொந்தங்கள் வழிபடட்டும். உனக்கு என்னடா பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? பிஜேபியோ இந்துத்துவ கட்சிகளோ வந்து நான் யார் என்பதை நீ பேசக்கூடாது. இங்கே சிக்கந்தர் மலை அல்ல, அது திருப்பரங்குன்றம் முருகன் மலை என்று திருப்பரங்குன்றத்திற்காக போராடுற நீங்கள், குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் தானே, அந்த குன்றையெல்லாம் கல்குவாரிங்கிற பேர்ல உடைச்சு வைக்கிறானே, அப்ப ஏண்டா வரல என்ற கேள்வியை எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தான். ஆனா விஜய் வாயை திறக்க மாட்டார். அந்த விஜய் கட்சியில ஒரு வேட்பாளர் நிக்கிறான், 10 கட்சி பலவேசம், பக்கா RSS சங்கி, விஸ்வஹிந்து பரிசஸ், RSS, அப்புறம் பிஜேபி, அப்புறம் அதிமுக இருந்து இப்ப தாவேகா, 4 கட்சி மாறின இந்த நாதாரி நாட்டு மக்களுக்கு எப்படி உண்மையா இருப்பான்? அவன் எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா? இந்த விஜய்க்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து பாதுகாப்பு சரியா கொடுக்கல அப்படின்னு உள்துறை அமைச்சகத்துக்கு கடிதம் எழுதுறான். உள்துறை அமைச்சருக்கு, ஹோம் செக்ரட்டரிக்கு கடிதம் எழுதுறதுக்கு மத்திய மணிப்பூருடைய கவர்னர் எழுதிட்டான். ஹோம் செக்ரட்டரிக்கு பதிலா மணிப்பூர் ஆளுநர், அவர் இப்ப ஆளுநராகவே இல்ல, அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாப்ல, அவருக்கு எழுதிருக்காங்க கடிதம். அப்பேற்பட்ட அறிவாளி இந்த நிர்மல்குமார் இங்க வந்து நிக்கிறாப்ல திருப்பரங்குன்றத்துல. அவர் சொல்றாப்ல, சீமானுக்கு விழுந்த ஓட்டெல்லாம் தாவேக்காவோட ஓட்டு தான். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நானே வாட்ஸ்அப் குரூப்ல பார்த்திருக்கேன், தாவேக்காவுடைய தொண்டர்கள் தான் நாம் தமிழ் ஓட்டு போட்டாங்கிறான். ஏன்னா அப்ப தாவேக்காங்கிற கட்சியே உருவாகலடா பைத்தியக்காரா. 2024 தாவேக்கா அபிஷியலா மாநாடு போட்டு கட்சி அறிவிக்கல, வெறும் லெட்டர் பேர் தான் அறிவிச்சாப்ல. அப்போ இந்த நிர்மல்குமார் தாவேக்கால இல்ல, அதிமுக இருந்தாப்ல. அதிமுக இருந்த நிர்மல்குமார் 2024 டைம் மிஷின் வச்சு போனீங்களா? பின்னாடி போய் தாவேக்கா வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்களா? சரி, நாம் தமிழ் கட்சிக்கு விழுந்த வாக்கு எல்லாமே தாவேக்கா வாக்கு. நாம் தமிழ் கட்சி 8.2 விழுக்காடு வாக்கப்பட்டிருக்கு. அப்ப தாவேக்காட வாக்கு தமிழ்நாட்டில் 8.2 விழுக்காடு தானா? அப்ப 40% சொன்ன பொய்யாது. நாம் தமிழ் கட்சி 2021 சட்டமன்ற தேர்தலில் 7.1 விழுக்காடு, 24ல 8.2 விழுக்காடு, 21க்கும் 24க்கும் நாம் தமிழ் கட்சிக்கு 1 விழுக்காடு தான் வித்தியாசம். அப்படி என்றால் தாவேக்கா ஆரம்பிக்கப்பட்ட பிறகு தாவேக்கா வாக்கெல்லாம் நாம் தமிழ் கட்சிக்கு வந்தது என்றால் 1 விழுக்காடு தான் தாவேக்காவுடைய வாக்கா? இந்த கேள்விக்கு ஒன்ற பதில் இருக்கா? நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவன் திரையில தலைவனை தேடுறவன் இல்லடா, தரையில தலைவனை தேடுறவன்டா. நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு செலுத்துறவன் துப்பாக்கி படத்தை நடிச்சவனுக்கு ஓட்டு போடுறவன் இல்ல, துப்பாக்கி தூக்கி களத்துல சண்டை போட்ட எங்கள் தலைவன் பிரபாகரனை தலைவனாக ஏற்றுக்கொண்டவன். இந்த கதையை ரொம்ப நாளா சொல்றானுங்க. விஜய் வந்து விட்டால், தாவேக்கா வந்து விட்டால் சீமானுடைய வாக்கு வங்கி சரிஞ்சிரும். சீமான் 8லிருந்து 5க்கு போயிருவார், 5லிருந்து 2க்கு போயிருவாரு. இதத்தான் 2016 சொன்னாங்க. சீமானுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் யாரும் ஓட்டு போடுவாங்களா? அவருடைய கொள்கை தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு எதிரான கொள்கைனா வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்கிற கொள்கை என்பது எங்களுடைய அடிப்படை உரிமை. நாங்கள் இனவெறியர்கள், நாங்கள் பாசிஸ்டுகள், நாங்கள் ராசிஸ்டுகள். தமிழ்நாட்டிலேயே அன்பிற்குரிய மக்களை, இந்த நிலத்தில் வாழக்கூடிய எல்லோரையும் அண்ணன் தம்பிகளாக எல்லாரும் வாழுவோம். தெலுங்கர்கள், கன்னடர்கள், மலையாளிகள், துளுவர்கள்,
இந்திக்கார்கள் எல்லோரையும் நாங்கள் ஏற்கிறோம். நாம் தமிழர் கட்சியின் அரசியல் என்பது அனைத்து மக்களுக்குமானது. நாம் தமிழர் கட்சி என்பது அனைத்து உயிருக்குமானது. நாம் தமிழர் தலைமை எப்போதும் தமிழனுக்கானது. அதைத்தான் வாழும் உரிமை எவருக்கும் உண்டு, ஆளும் உரிமை தமிழர் எமக்கே உண்டு என்று சொன்னோம். நாங்கள் இனவெறியராக, மொழிவெறியராக, ரேசிஸ்டாக, பாசிஸ்டாக இருந்தால் இந்த மதுரை தெற்கு தொகுதியிலே சௌராஷ்டிரா சமூகத்தை சார்ந்த ஒரு சகோதரியை களத்தில் நிப்பாட்டுவோமா? யார் அவள்? எங்கள் தங்கை. இந்த நிலத்திலே வந்து இந்த மண்ணுக்காக, இந்த மதுரைக்காக, இந்த மொழிக்காக, இந்த பண்பாட்டுக்காக, கலாச்சாரத்துக்காக, எங்களுடைய பொருளாதாரத்துக்காக உழைத்தவர்கள் சௌராஷ்டிரா பெருமக்கள். எங்களோடு கலந்து வாழவங்க. அவங்களை எப்படி நாங்க வேற இனமா பார்ப்போம்? அவர்கள் இன்றைக்கும் வீட்டுக்குள்ளே சௌராஷ்டிரா மொழியை பேசுகிறார்கள். நாங்கள் மதிக்கிறோம், போற்றுகிறோம், அதை வரவேற்கிறோம். ஏன்? அவர்கள் அந்த மொழியை நேசிக்க வேண்டும், என் தாய்மொழியை பற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாங்கள் நேசிக்கிறோம். நாங்கள் மலையாளத்துக்கோ, தெலுங்கருக்கோ, கன்னடருக்கோ, சௌராஷ்டிரா மக்களுக்கோ எதிரானவர்கள் அல்ல. தமிழ்நாட்டிலே 3 இடங்களிலே நாயக்கர்களுக்கு நாம் தமிழர் கட்சி சீட்டு கொடுத்திருக்கிறது. அதே போல நாயுடுகளுக்கு வாய்ப்பை வழங்கி, ரெட்டியாருக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கிறது. இந்த நிலத்துல யாரு எந்த விகிதாச்சார அடிப்படையில் வாழ்றாங்களோ அந்த அடிப்படையில் அவர்களுக்கான வாய்ப்பை நாங்கள் வழங்கும். அப்படித்தான் கும்பகோணத்திலையும் மதுரை தெற்குலையும் சௌராஷ்டிரா பெருமக்களை நிறுத்தி இருக்கிறோம். அந்த சௌராஷ்டிரா சமூகத்தில் படித்த இந்த நிலத்தையும், இந்த இனத்தையும், இந்த கலாச்சாரத்தையும், இந்த பண்பாட்டையும் உயிராக நேசிக்கிற பிள்ளைகளை களத்தில் நிப்பாட்டியிருக்கிறோம். அறிவார்ந்த பிள்ளை நிப்பாட்டுறோம். ஆனா எங்களை இனவெறின்னு சொல்லி 2016 ஒதுக்க பார்த்தாங்க. 1.1 விழுக்காடு வாக்களை பெற்றோம். 1.1 விழுக்காடு வாக்களை பெற்ற நாங்கள் கரைஞ்சு போயிடுவார் சீமான், அதுக்கப்புறம் மேலே எழுந்து வர முடியாது என்றார்கள். 2019 50 ஆண்டு கால சினிமா புகழ் கொண்ட பெருமதிப்பிற்குரிய ஐயா கமலஹாசன் உள்ளே வந்தார். மக்கள் நீதி மையம் என்று. கமலஹாசன் ஒரு பக்கம், அண்ணன் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி, மீண்டும் திமுக கூட்டணி என்று 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டியில 50 ஆண்டுகள் நடித்த கமலஹாசனை பின்னுக்கு தள்ளி 4 விழுக்காடு எடுத்து மேலே ஏறி வந்தோம். 2021 சட்டமன்ற தேர்தல் மீண்டும் கமலஹாசன், மீண்டும் அமமுக, மீண்டும் பாஜக, மீண்டும் திமுக கூட்டணி 4 முனை போட்டி. அந்த 4 முனை போட்டியில மீண்டும் 7.1 விழுக்காடு வாக்களை பெற்று 31,50,000 வாக்களை பெற்று மேலே ஏறி வந்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தல் சின்னத்தை பறித்துக் கொண்டார்கள். 20 நாளைக்கு முன்னாடி இதே போன்ற ஒரு சின்னம் ஒதுக்கப்படுகிறது. இனத்தின் வழிதாங்கி நிற்கும் பிள்ளைகளுக்கு ஒளி வாங்கி சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று உருகி பேசினோம். மோடியா ராகுல் காந்தியாங்கிற சண்டையில நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் ஓட்டுக்கு பணத்தை வாங்காம 4 முனை போட்டியில 36,50,000 வாக்குகளை செலுத்தி 8.2 விழுக்காடு வாக்களை பெற்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏறி வந்தோம். மீண்டும் இதே களத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் ஆணையம் தேதி அறிவிக்கல. திமுக, அதிமுக, தாவேகா வேட்பாளர் அறிவிக்கல. முதலாக திருச்சியில இன எழுச்சி அரசியல் மாநாடு நடத்தி 5 லட்சம் பேரை திரட்டி அந்த இடத்திலே 117 ஆண்கள் இந்தியாவிலே முதலாக திருநங்கையை வேட்பாளராக்கி 234 தொழில் தனிச்சு போட்டி என்று அறிவித்தோம். 49 திட்டங்கள், 420 பக்கங்களுக்கு தேர்தல் அறிக்கையை வெளியிட்டோம். தேர்தல் செயல்பாட்டு வரைவை எப்படி? கல்விக்கற்ற வேலை, வேலைக்கற்ற சம்பளம், சம்பளத்தை கொண்ட தன்மானமிக்க வாழ்வு, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை, அதை வைத்து தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையிலே என் மக்களுக்கு வேலை வாய்ப்பு. ஆடு மாடு மேய்த்தல் அரசு வேலை, விவசாயம் பார்ப்பது அரசு வேலை, கால்நடை பொருளாதாரம், பால் பொருளாதாரம், பனை தேசிய மரமாக அறிவிக்கப்பட்டு கல் இறக்க அனுமதிக்கப்பட்டு டாஸ்மாக் இழுத்து மூடப்படும். எந்தெந்த இடத்துல டாஸ்மாக் இருந்துச்சோ அந்த இடத்துல, குடிப்பகம் இருந்த இடத்துல கல்வி கண்டிருந்த காமராஜர் படிப்பகம் உருவாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறோம். சொல்லுங்க. திமுக, அதிமுக, தாவேகா ஒரு கட்சி கூட டாஸ்மாகை மூடுவோம் என்று அறிவிக்கல. தாலிக்கு தங்கம் கொடுக்கிறான், தாலி அறுக்க டாஸ்மாக் வச்சிருக்கிறான். நீ எவ்வளவு ரூபா கொடுத்தாலும் டாஸ்மாக் தானே போவோம். இந்த டாஸ்மாக் மாற்றாக பனையிலிருந்து இறக்கப்படுகிற கல்லை தேசிய மதுபானமாக அறிவிக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏன்? கல் உணவின் ஒரு பகுதி. இத்தினோண்டு அருகம்புல்லி சாறு. மதுரையில் இந்த தமுக்க மைதானம் ஒரு 2-3 ஸ்டேடியம் இருக்கு. காலையில் போனீங்கன்னா 5-6 தள்ளு வண்டியை போட்டு அருகம்புல்லி சாறு உடம்புக்கு நல்லது, வயிறுக்கு நல்லது. ஏண்டா இத்தினோண்டு அருகம்புல்லி சாரே உடம்புக்கு நல்லதுன்னா இத்தண்டி பனைமரத்து சாறு உடம்புக்கு நல்லதா இல்லையா என்கிற கேள்வியை நாங்கள் எழுப்புகிறோம்.
42 நாட்கள் கல்லை குடித்தால் தீராத நோயும் தீர்ந்துவிடும் என்பது சித்த மருத்துவம். 42 நாட்கள் இந்த டாஸ்மாக்ல சரக்கு குடிச்சா அவன் உயிரோட இருப்பானா என்பதை கற்பனை செஞ்சு பாருங்க. அப்போ அதற்கு மாற்றாக நாங்கள் முன்வைக்கிறது தாவேக்காவோ திமுகவோ எதுவும் பேசுறதில்லை. 8000 ரூபாய் டோக்கன் கொடுப்போம். டோக்கனை கொண்டுக்கிட்டு வசந்தன் கோக்கு போனீங்கன்னா, சத்யாவுக்கு போனீங்கன்னா, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மைக்ரோவேவ் ஓவன், மின் அடுப்பு, கரண்ட் அடுப்பு, ஃப்ரிட்ஜு, ஏசி 8000 ரூபாய்க்கு. 8000 ரூபாய்க்கு பிடித்த பொருட்களையோ பழைய பொருட்களாகவோ வாங்கி கொள்ளலாம். போதும் போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இதை கொண்டு போய் கொடுத்து கடையில வாங்கிக்கலாமா. 8000 ரூபாய்க்கு இங்க நிக்கிற கிருத்திகா தங்கபாண்டியனோ இல்ல இந்த தெற்கு தொகுதியில இருக்கா, தெற்குல இல்ல திமுக பூமிநாதன், பூமியை புறம் தின்னு விட்டு பூமிநாதன் பூமிநாதனோ இல்லை அங்க இருக்கிற அக்கா கிருத்திகா தங்கபாண்டியனோ 8000 ரூபாய்க்கு மதுரை இருக்கக்கூடிய சத்யாவிலையோ வசந்தன் கோலையோ ஒரு ஏசி வாங்கி காட்டுங்க. இந்த டோக்கனை நீங்க டோக்கன் நான் 8000 ரூபாய் தர்றேன் உங்களுக்கு. நாளைக்கு காலையில நீங்க ஒரு ஏசி இல்ல ஒரு ஃப்ரிட்ஜ், ஒரு வாஷிங் மிஷின் 8000 ரூபாய்க்கு வாங்கி காட்டுறோம். நான் திமுக ஓட்டு போடுறேன், தாராளமா போடுறேன். யாரை ஏமாத்தல வர்றீங்க? ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு என்று பேசிக்கொண்டு நீங்கள் உண்மையிலேயே நல்ல ஆட்சியை கொடுத்திருப்பீர்கள் என்றால், இது திராவிட மாடல் ஆட்சி, இது விடியல் ஆட்சி, மக்கள் விரும்புகிற ஆட்சி, கலைஞர் ஆட்சி என்றால் அப்புறம் என்ன திராவிடத்துக்கு 8000 ரூபாய் டோக்கனு? நீங்கள் கொடுத்திருப்பது நல்ல ஆட்சி என்றால் எதற்கு பெண்களுக்கு 2000 ரூபாய் இலவசம்? எதற்கு மகளிருக்கு 2000, மாணவனுக்கு 2000, மாணவிக்கு 2000? கல்வி கடனத்து கல்வி எப்படா கடனா இருக்க முடியும்? கல்வி இலவசமா கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அந்த கடமையை செய்யாம கடன் தள்ளுபடி. கல்வியை கடன் வாங்க வச்சது யாரு? இவங்கதான். நாங்கள் சொல்கிற கல்வி என்பது அரசு பள்ளிக்கூடம் என்பது இதே வேளம்மாளுக்கு SRMCக்கு இணையான கல்லூரியை பள்ளிக்கூடத்தை அரசு பள்ளிக்கூடத்தில் கொடுப்போம். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. இதை சொல்லுவாரா? உலகத்தரம் கல்வி யாரு? நீங்களை பார்த்து காப்பி அடிச்சு தாவேக்கா நாங்க உலகத்தர கல்வி கொடுப்போம். ஒரு தடவை உலகத்தர கல்வி சொல்லு. உலகத்தர கல்வி என்னன்னு சொல்லு. அரும்பு, மொட்டு, மலர் என்று என் பிள்ளைகளுக்கு 6 வயது வந்தாதான் என் பிள்ளைய பள்ளிக்கூடத்தை சேர்ப்பேன். 4 வயதுலேருந்து ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி போல அரும்பு, மொட்டு, மலர்னு வைப்பேன். என் பிள்ளையுடைய தனித்திறனை ஆராய்ந்து அவனுக்கு பாட வருதா பாட்டு கற்றுக் கொடுப்பேன், அவனுக்கு ஆட வருதா ஆட்டம் கற்றுக் கொடுப்பேன், அவன் பேஸ்கெட் பாலா அதை பயிற்சி அளிப்பேன், அவனுக்கு கிக் பாக்ஸிங்கா அதை பயிற்சி அளிப்பேன், அவனுக்கு சிலம்ப வருதா அதை பயிற்சி அளிப்பேன், குண்டு எறிதலா, ஈட்டி எறிதலா, வட்டு எறிதலா, செஸ்ஸா அதை கற்றுக் கொடுப்பேன். தனித்திறன் ஆற்றல்ல ஒவ்வொரு பிள்ளையும் வளர்த்தெடுத்து ஒலிம்பிக்ல என் தமிழ்நாட்டு பிள்ளைய நின்னு பாரா என்ற இதை உருவாக்குவேன்னு அண்ணன் சீமான் பேசாரு. நீச்சலா தமிழ்நாட்டு மாணவன் நிற்பான், ஓட்டப்பந்தயமா எங்கால் நிற்பான், செஸ்ஸா எங்கால் நிற்பான், வட்டு எறிதலா, ஈட்டி எறிதலா எங்கால் நிற்பான், துப்பாக்கி சுடுதலா திருநெல்வேலிருந்து ஒருத்தன் வருவான், ஒவ்வொரு ஊர்ல இருந்து வருவான். ஒலிம்பிக்ல தமிழ்நாட்டுக்காரனை தாண்டி எவனும் தங்க வாங்க முடியாத நிலைமைக்கு என் மாநிலத்தை மாற்றுவேன்னு எங்க அண்ணன் பேசார். அது மாதிரி ஒரு 2 நிமிஷம் பேசு. பக்க மாசு, முட்டை பொடி மாசு, பேசு. பேசுவீங்களா? எவனோ எழுதி கொடுத்துட்டான். வீக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர்னு ஐயா ஸ்டாலினுக்கு எழுதி கொடுத்து அவர் வச்சுட்டு போனார். பிரசாந்த் கிஷோர் போயிட்டான். பிரசாந்த் கிஷோர் போன ஆட்சி எப்படி நடத்துன்னு தெரியல, அதிகாரத்தை ஆட்சியை கொடுத்துட்டாங்க. தடி எடுத்துலாம் தண்டக்கார மாதிரி அதிகாரத்தை ஆட்சியை கொடுத்து அவன் கண்டமேடிக்கு ஆட்சி நடத்தி ஆட்சி நாசமாய் போய் கிடக்கிறது. 10,50,000 கோடி கடனை வாங்கி வாரி சுருட்டி ஒவ்வொரு அமைச்சரும் கொளுத்து போயிருக்கிறான். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மட்டும் 1,00,000 கோடியை சேர்த்து வச்சிருக்கான். 1,00,000 கோடி. உங்க ஊருக்காரர் தான் மலமுழுங்கி மகாதேவன். 1 ஏக்கர் விற்கணுமா? 1 ஏக்கர் விற்கணுமா? அவருக்கு போகணும் காசு 2 லட்சம் ரூபாய். 1 ஏக்கர் பத்திரம். ஏன்னா என் வீட்டு நிலத்தை நான் பத்திரம் போட உனக்கு என்ன காசு கொடுக்கணும்? ஒருத்தன் கேட்கலங்க. 2 லட்சம் ரூபாய் அந்த மூர்த்திக்கு, அந்த ஆளு கிட்ட கேட்டுக்கு. ஒவ்வொரு அமைச்சரும் வாங்கி தின்னு கொளுத்து. அதாவது நம்மளாம் என் பிள்ளைக்கு நான் சேர்க்கலாம். முன்னாடிக்கு நீங்க உங்க பேரனுக்கு கூட சேர்ப்பீங்க. அவன் 75வது தலைமுறைக்கு சேர்த்துக்கிட்டு இருக்கான். 75வது தலைமுறைக்கு சேர்த்து 10,000 கோடிக்கு கல்யாண மண்டபம் கட்டி திறக்க முடியாம வருமான வரித்துறை வருமா போகுமான்னு மலையவை அறுத்து வித்து மலையை பூரா கொன்னு புதைச்சி
மீண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் அன்பிற்குரிய மக்களே, தமிழ்நாடு சுடுகாடாக மாறுவதை எவனாலும் தடுக்க முடியாது. ஆனா என்னன்னா, ஐயா ஸ்டாலினுடைய பெரிய மைனஸே அவர் நல்ல ஆட்சி கொடுத்திருப்பதாக நம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் பாருங்க சிரிச்சுக்கிட்டே, அவ்வளோ எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா ஐயா, எப்படியா நல்லா இருப்போம். இந்த கேள்வியை நீங்க கேட்கலாமா? கேத வீட்டில் வந்து இளவு வீட்டில் வந்து அப்புறம் அப்பா செத்து போனார் போல இருக்கு, நல்லா இருக்கையா, ஏன்டா எங்க அப்பன் செத்து இருக்கா, நல்லா இருக்கேன்னு கேட்குறாங்க மாதிரி தான் இருக்கு தமிழ்நாட்டில் இவங்க வந்து ஓட்டு கேட்கறது. நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கலான்றாங்க. துள்ள துடிக்க நாங்கள் அப்பனை பறி கொடுத்து நிற்கும் போது கையை பிடிச்சிக்கிட்டு நல்லா நீங்க நல்லா இருக்கீங்க போல இருக்கு, உங்க அப்பா செத்துட்டாரோ அப்படின்னு கேட்டா அப்படி இருக்கும். அது மாதிரி 5 வருஷம் ஆட்சியை கொடுத்துவிட்டு லாக்கப் மரணங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆற்று மணல் கொள்ள, கனிமூல கொள்ள, கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், எங்க திருநாள் லஞ்சம், ஊழல், போதை, மதுரையில கஞ்சா போதை தலைவிரித்து ஆடுது. எல்லாத்தையும் பண்ணிட்டு மதுரை கள்ளழகர் ஆத்துல இறங்குற திருவிழா நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வழியாக போன 2 பெண்களை கஞ்சா போட்டு செயினை பிடிச்சு அறுத்துட்டு போறான். பெரிய இது வாளு அதை தரையில வச்சு தேய்ச்சி சாணம் பிடிச்சிட்டு இருக்கான். மதுரையில கஞ்சா போத சர்வசாதாரணமாக வைகாத்து பாலத்துக்குள்ள கஞ்சா சர்வசாதாரணமா இருக்கு. 24/7 டாஸ்மாக திறந்து விட்டான். பேருக்கு போட்டுவான் 10 to 12 12 to 10 போட்டுவான். வெளியே பக்கத்துல பூக்கடையில வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான். பெட்டிகளை வச்சு வியாபாரம். எந்தெந்த கடையில் வியாபாரம் பண்றான், அதுல யார் பார் எடுத்திருக்கான், அவன் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான், கிருத்திகா புருஷன் தங்கபாண்டி எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான், இந்த மதுரை மேயர் எவ்வளவு சம்பாதிச்சிருக்கான், இந்திராணி புருஷன் எவ்வளவு சம்பாதிச்சான், எல்லா லிஸ்டையும் மொத்தமா வச்சிருக்கோம். எங்கெங்க இடம் வாங்கியிருக்காரு மூர்த்தி, எங்கெங்க இடம் வாங்கியிருக்காரு பிடிஆர், எல்லாம் இருக்கு. ஏன்னா நாங்கெல்லாம் ஒன்றும் சேகரிக்கல, கொடுத்ததே திமுக காரன் தான். சீட்டு கிடைக்காத திமுக. நான் ஒரு வீடியோ போட்டேன் இந்த திருமங்கலம் திருப்பரங்குன்ற பிரச்சனையை பத்தி. கிருத்திகா தங்கபாண்டியனுக்கு ஏன் சீட்டு, கிரிப்டோ கரன்சி பண்றாரு. தங்கபாண்டியனுக்கு 2006 ஒரு பாலியல் வழக்கில் குற்றவாளி. அவரு ஒரு மைனர் பெண்ணை பாலியல் துன்புறுத்தி செய்தாக இந்த கிருத்திகாவுடைய கணவர் தங்கபாண்டிய 10 ஆண்டுகள் தண்டனை பெற்ற குற்றவாளி. குற்றவாளியின் மனைவிக்கு தான் சீட்டு அப்படின்னு வீடியோ போட்ட உடனே எனக்கு மாறி மாறி போன் கால், மாறி மாறி சொந்தக்காரன் தெரிஞ்சவன் போன, ஐயோ அந்த வீடியோ எடுத்துருங்க, அந்த வீடியோ எடுத்துருங்க, எங்களுக்கு சீட்டு கிடைக்கிற மாதிரி இருக்கு, இப்ப தடுக்குது அதுக்கு அப்படின்றாங்க. நம்ம வீடியோ போட்டா அவன் மேல தலைமையில ஆடிட்டாங்க. என்னப்பா நீங்க பெரிய திருடனாக்கீங்க, இவ்வளவு திருடிருக்கீங்க, ஏங்க இவ்வளவு திருடிருக்க எனக்கு தரவே இல்லையாப்பா நீ. அவங்க நம்மள நான் போட்ட வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. மூர்த்திக்கு எவ்வளவு சொத்துன்னு சொன்னோம்னா அவன் போயிடும், என்ன இவ்வளவு பண்ணிருக்கேன் அவன் துறைமுருகன் சொல்ல சாட்டை சொல்றான், போய் சொல்ல மாட்டான், நீ டேட்டாவோட தான் பேசியிருக்கான் அப்படின்னு அங்க தலைமையில கேட்டு விசாரிச்ச உடனே ஆடி போய் வீடியோ நிக்குங்கன்னு மாறி மாறி வேற வேற ஆட்களை வச்சு கட்சிக்காரனை வச்சு போன் அடிக்கிறாங்க. நான் ஒரே வார்த்தை சொன்னேன், நான் எதுவுமே சேகரிக்கல, கொடுத்தது உங்க கட்சிக்காரங்க தான். சீட்டுக்காக 15 கோடி 10 கோடி செலவு பண்ணவங்க சீட்டு அவங்களுக்கு இல்லைன்னு டேட்டாவை ஏன்ட்ட கொடுத்துட்டாங்க. இன்னும் பல டேட்டாக்கள் இருக்கு. இப்படி தமிழ்நாடு முழுக்க கொள்ளையடித்த இந்த கூட்டம் மீண்டும் திருப்பரங்குன்றத்தையும் மதுரை தெற்கையும் குறிவைத்து எப்படியாவது வென்றுவிட்டால் இன்னும் பல ஆயிரம் கோடி. நீங்க நல்லது பண்ண வராங்க, நல்லது பண்ண 15 கோடி 20 கோடி 30 கோடி 50 கோடி செலவு பண்ணி நல்லது பண்ண வராங்களா? ஒருத்தர், நான் மரியாதைக்குரிய கிருத்திகா அவர்களுக்கோ இல்லை மரியாதைக்குரிய பூமிநாதன் அவர்களுக்கோ கேட்கிறேன், நீங்கள் ஒரு தேர்தல் வாக்குறுதி, நான் வந்தால் வைகையை மீண்டும் பழையபடி ஆக்குவேன், தேர்தல் வாக்குறுதி கொடுக்க தயாரா? தயாரா? மதுரைக்குள்ளே ஒரு சாக்கடை ஓடாது என்று தேர்தல் வாக்குறுதி கொடுக்க தயாரா? நாங்கள் வந்தால் டாஸ்மாக் மொத்தமாக எங்க தொகுதிக்குள்ள இருக்காது, தேர்தல் வாக்குறுதி கொடுக்க தயாரா? நாங்கள் வந்தால் மதுரைக்குள்ள கஞ்சாவே இருக்காது, தேர்தல் வாக்குறுதி கொடுக்க தயாரா? எழுதி கொடுக்க தயாரா? ஓட்டு போட நான் கேட்கிறேன். வாய்ப்பே இல்லை. அதெல்லாம் இருந்தா தான் இங்க காசு பார்க்க முடியும். அதெல்லாம் இருந்தா தான் இவர்கள் சம்பாதிக்க முடியும். அப்போ நல்லது செய்ய வந்தார்கள் ஒரு காலத்துல, மக்களுக்காக உழைத்து, மக்களுக்காக சிறை சென்று, மக்களுக்காக போராடி, உண்மையும் நேர்மையுமாக தங்கள் பணத்தை மக்களுக்கு வாரி அளித்த தலைவர்கள் இந்த நிலத்தில் இருந்தார்கள். தொகுதிக்கு போகாமலே ஒருத்தரால் வெல்ல முடிந்தது. அன்பிற்குரிய மக்களே, இதே நிலத்துல, இதே ஒருங்கிணைந்த அன்றைய மதுரை பகுதியில, இதே நிலத்துல பிறந்த ஒரு பெருமகன் இன்னைக்கு விஜய் விட்டுட்டு வராரு, நான் வழி தாங்கி வரண்டாரு. மிகப்பெரிய
சும்மா தண்ணி குடிக்கிறாப்ல. பேசும்போது எந்த தண்ணி நாங்கள் குடிக்கிறது இல்லை, பேசுறதுக்கு முன்னாடியும் குடிக்கிறது இல்லை, பின்னாடியும் குடிக்கிறது இல்லை. இந்த தண்ணீரை விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. இதை வீட்டுக்கு வீடு இலவசமாக கொடுக்கத்தான் உங்க பிள்ளைகளை கத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பாட்டில் அடைக்கப்பட்ட தூய்மையான குடி சொல்லல, இதில் பாட்டில் அடைக்கப்படாமல் வீட்டுக்கு வீடு தூய்மையா கிடைக்கணும். ஒரே ஒரு தலைவன் தான் உலகத்துல கேட்டான், பசிக்குது, தாகமா இருக்குது, காசு கொடுத்து இந்த மாதிரி பாட்டில் நான் தண்ணி வாங்கி குடிச்சிருவேன். ஆனால் காக்கையும் சிட்டும் கொக்கும் குருவியும் ஆடும் மாடும் அணிலும் எப்படி காலையில போய் காசு கொடுத்து தண்ணி வாங்கி குடிக்கும்? காக்கைக்கும் சிட்டுக்கும் அணிலுக்கும் சேர்த்து அரசியல் செய்கிற கூட்டம் நாம் தமிழர் கட்சியின் கூட்டம். இதுதான் எங்களுடைய அரசியல். நாங்கள் ஒரு பெரிய அடித்தளத்தை போட்டுக் கொண்டிருக்கிறோம். அப்படி தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்க இவர்களுக்கு துணிச்சலும் கிடையாது, அதற்கான தகுதியும் கிடையாது. அதை நாங்கள் செய்வோம். நாங்க வந்தால் முதல் 6 மாதத்துக்குள்ளாகவே முழுமையான டாஸ்மாக் கடைகள், தமிழ்நாடு முழுமைக்குடைய டாஸ்மாக் கடைகள் மொத்தமாக இழுத்து மூடப்படும். இது எங்களுடைய வெளிப்படையான தேர்தல் வாக்குறுதி. விஜய் சொல்றாரு, தேர்தல் அறிக்கை வெளியிட்டு இருக்காப்ல, வெற்றி தமிழ்நாடு. அந்த அறிக்கையில சொல்றாப்ல, நானும் விழுந்து விழுந்து படிச்சு பார்த்தேன், எங்கேயாவது டாஸ்மாக மூடுவாருன்னு பார்த்தா கோவில்கள் பள்ளிக்கூடம் பக்கத்தில் கூட டாஸ்மாக் கடைகள் மூடப்படும். அப்ப டாஸ்மாக் மொத்தமா மூடப்படாது. ஏன் மூணுனா அவருக்கு அதே ஓடாத, அவர் தான் 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாத. 6 மணிக்கு நீங்க பாத்தீங்களா? 6 மணிக்கு மேல நீங்க கவுண்ட் பண்ணி என்ன ஒரு படத்துல வரு, 1 கோடி ரூபா கொடுத்தாலும் 6 மணிக்கு மேல நான் வேலை செய்ய மாட்டேன்டா, 1 கோடி கொடுத்தா கூட அப்படிம்பாரு. அது மாதிரி திருச்சியில பேச வர்றாப்புல, பேசி முடிச்சுட்டு கிளம்பி 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாப்ல. பெரம்பூர்ல பேச, சென்னை பெரம்பூர்ல பேசி முடிச்சுட்டு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாப்ல. பாண்டிச்சேரியில பேசுறாப்புல, பேசி முடிச்சுட்டு 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாப்ல. அதுக்கு ஒரு திருப்பூர்ல பேசுறாரு, சரி 6 மணிக்கு இறங்கி வீட்டுக்கு போயிட்டாப்ல. அதே மாதிரி திருநெல்வேலியில பேசுறாப்புல, சரி 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாப்ல. பனையூருக்கு கன்னியாகுமரியில கூட்டம், சரி 6 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டாப்ல. நான் கேட்கிறேன், வீட்டுல அவங்க அம்மா அப்பா இல்ல, மனைவி பிள்ளையும் இல்ல, பொண்டாட்டியும் இல்ல, அதுக்கு எதுக்கு தாண்டா அந்த வீட்டுக்கு போற? யாருமே இல்லாத வீட்டுக்கு. இந்த சந்திரமுகி படத்துல சொல்லுவான், கோபால்னு ஒருத்தன் 1 மாசமா உட்காந்து பெயிண்ட் அடிச்சிருக்கான் ஒரு ஆளு. அது மாதிரி ஒரு ஆளு தனியா ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்து இருக்கிறதுக்கு எதுக்கு 6 மணிக்கு போனோம்? எல்லா கட்சி தலைவர்களும் 6 மணிக்கு மேலதான் கூட்டம் போடுறாங்களே, ஆனா இவரு 6 மணிக்கு மேல கூட்டம் போடுறதே கிடையாது. அந்த ரகசியம் என்னன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. நிர்மல் குமார் கொஞ்சம் தெரிஞ்சா சொல்லுங்க. 6 மணிக்கு மேலே உங்க தலைவர் ஏன் பேச மாட்டாரு? இருக்குமோ அக்கா சொல்ற மாதிரி மாலைக்கு நோயா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா அகர்வால் சொல்லியல வாசன் ஐக்கியலே கொஞ்சம் பாத்துருங்க ஐயா. ஏன்னா நீங்க ஆளக்கூடாதுன்னு நான் நினைக்கிறோம், நீங்க வாழக்கூடாதுன்னு நாங்க நினைக்கல. அதனால அதை பார்த்து சரி பண்ணிருங்க. எப்பேற்பட்ட சோம்பேறி, வலு சோம்பேறி பைய, 1 நம்பர் சோம்பேறி, கோலை பச்சோந்தி பைய. அது சொல்றாப்புல, ஓம் சக்தி பராசக்தி திமுக தாவே கௌரவ அப்படி கிடையாது. ஜெய்காளி ஓம்காளி விஜய் ஒரு ஓடுகாளி, அதான் சரியா இருக்கும். 41 பேர் செத்து கிடக்குறான். 41 பேர் யாரா இருங்க, எவ்வளவு பெரிய குற்றவாளியா இருந்தா கூட கண்ணுக்கு முன்னாடி 4 பேர் செத்து கிடந்தா பயந்துருவாங்க. பாசம், ஒரு பரிதாபம் வந்துடும். தன் கண்ணுக்கு முன்னாடி சின்ன சின்ன குழந்தைங்க, பெண்கள் செத்து விழுந்து கிடக்குறான். ஒருத்தனால மனசாட்சியோட சென்னைக்கு போய் இறங்கி செல்ஃபி வீடியோ எடுத்துட்டு 4 நாள் வீட்டுக்குள்ள கடந்து இருக்க முடியுது என்றால் அவன் எவ்வளவு பெரிய மனநோயாளியா இருப்பான் என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். யாராவது எந்த தலைவராவது களத்துல தன்னை பார்க்க வந்து செத்து பொண்ணை விட்டு ஓடுவாங்களா? எவ்வளவு பெரிய அரசியலா பண்ணுவாங்க, உட்கார்ந்துருவான் அந்த இடத்துல. இப்ப கருணாநிதிலாம் ரயிலே வராத தண்டவாளம் உட்கார்ந்தாருல, அரசியல் பண்றாப்புல. ஜெயலலிதா கைது பண்ணிச்சு, ஜெயில் வாசல்ல லுங்கிய கட்டி உட்கார்ந்தாரு, ஒரு போட்டோ ஆட்சியை மாத்திருச்சு. அப்படி அரசியல் பண்ணையா தெரியுதா? அதுவும் தெரியல. 41 பேர் சாவுறான், ஒருத்தன் ஓடி போறான். அந்த இடத்துல எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் இருந்திருந்தால் இந்திய ராணுவமே வந்தாலும் அவரை அந்த இடத்துல இருந்து நகர்த்திருக்க முடியாது. முடிஞ்சா தொட்டு பாடுறா என்று களத்துல நின்றுப்பாரு. கோழைத்தனமான ஒருத்தன் சிஎம் கனவோடு வராரு. இவர் வருவாரா? இவருக்கு ஓட்டு போட்டு நாட்டு மக்கள் தேர்ந்தெடுத்து இவரை முதலமைச்சர் ஆகிறான். நம்முடைய டிவிக்கு ஆட்சியில காவல்துறைக்கு 8 மணி நேரம் வேலை, சுழற்சி முறையில் வேலை. நம்ம டிவிக்கு கவர்மெண்ட் அமைஞ்ச உடனே போலீஸுக்கு 25,000 சம்பளம். இதெல்லாம் 2016 நாங்கள் சொல்லிட்டோம்.
எங்க தேர்தல் அறிக்கையை அப்படியே காப்பி அடிச்சு கொண்டு வந்து ஆண் காவலருக்கு 8 மணி நேர வேலை, பெண் காவலருக்கு 6 மணி நேர வேலை, சுழற்சி முறையில் விடுமுறை, ஒவ்வொரு காவல்துறைக்கும் வருடத்திலே 1 மாதம் இன்ப சுற்றுலா என்றும் குறைந்தபட்ச சம்பளம் 25,000 ரூபாய், காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே மருத்துவமனை, காவல்துறை குடியிருப்புக்குள்ளேயே பள்ளிக்கூடம், காவல்துறை லஞ்சமே வாங்காத ஒரு காவல்துறையை உருவாக்குவது எங்கள் லட்சியம். குற்றவாளியை பிடிக்கிறது காவல்துறையின் வேலை அல்ல, குற்றமே நடக்காத சமூகத்தை உருவாக்குவது காவல்துறையின் வேலை என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. அப்படி நாங்க ஏற்கனவே சொல்லிட்டோம். அதை அடிச்சு கொண்டு வந்து அவர் சொல்றாரு, திமுக அதிமுகவும் ஒரே மாதிரி தான் அறிக்கை விட்டுருக்காங்க, அவங்களும் 2000 இவங்களும் 2000, கலர் தான் மாறி இருக்கு, அமௌண்ட் மாறல. அதான் அவங்க 2000 கொடுத்தாங்களா, அது சாத்தியம் இல்லையா, சாத்தியம் இல்லாத சொல்லிருக்காங்க. அப்புறம் 2500 மட்டும் சாத்தியமா? தாலிக்கு தங்கம் மட்டும் சாத்தியமா? வீட்டுக்கு வீடு குழந்தை பிறந்தா 1 கிராம் மோதிரம் போடுவாராம், அதுக்கு பேர் தாய்மாமன் செய்யறான். கல்யாணம் முடிஞ்சா 8 கிராம் தங்கம் கொடுப்பாராம், அதுக்கு பேர் தாய்மாமன் சீரான். தாய்மாமன் சீரு அண்ணன் சீர்லாம் அப்புறம் கொடுக்கலாம். உங்க மனைவி 20ஆம் தேதி மனைவி சீர் கட்டிட்டு இருக்காங்க நீதிமன்றத்தில், அதை முதல்ல கொடுங்க. அப்புறம் அண்ணன் சீரு தாய்மாமன் சீர்லாம் அப்புறம் கொடுக்கலாம். ஐயோ ஐயோ, ஒரு காமெடி பீஸ். சினிமால பெரிய ஹீரோ, ஆனா அரசியல்ல அவர் ஒரு காமெடியன், ஒரு என்டர்டைனர், அவ்வளவுதான். நத்திங் நத்திங். இப்படி யாரோடும் சமரசம் செய்யாம நாங்கள் நிற்கிறோம். 234 தொழிலும் தனித்து போட்டி, துணிந்து போட்டி. திமுக அதிமுகவோட போயிருந்தால் அண்ணன் சீமானுக்கு இன்னைக்கு 40 சீட்டு, 40 எம்எல்ஏ கூட அடிக்கலாம், எதிர்கட்சியா கூட உட்காரலாம். சட்டமன்ற கோரடா கொடுப்பான், 4000 கோடி கொடுப்பான், பெரிய வீடு கொடுப்பான், பெரிய ஹம்மர் கார் கொடுப்பான், சீமானை இயக்குவதற்கு ரெட் ஜெயந்த் பணம் கொடுப்பான், எல்லாம் பண்ணுவான். சொகுசு வாழ்க்கை இருக்கும். அதிமுகவோட போயிருந்தா 40 சீட்டு, துணை முதலமைச்சர், பல கோடி. பிஜேபி கூட போயிருந்தா, பிஜேபி என்கிட்ட பேசிச்சு, யுவர் பிரதர் கம் டு அவர் அலையன்ஸ், வி வில் டேக் பகவான் ஆர்த்தி. யூ அகைன்ஸ்ட் டிஎம்கே, வி அகைன்ஸ்ட் டிஎம்கே, வி வில் கம்பைன், வி வில் த்ரோ டிஎம்கே அப்படின்னாங்க. பட்லர் ஹில்ஸ் இந்திக்காரன் ஒருத்தன், நான் எவனோ இந்திக்காரன் ஒருத்தன் பேசல. அண்ணன் என்னை கூப்பிட்டு ஏர்போர்ட்ல, நானும் தேவான்னு அண்ணன் நிக்கிறோம். அண்ணன் கூப்பிட்டு என்னடா பகவான் ஆர்த்தியா அப்படின்னாரு. என்ன அண்ணன் தம்பி இங்கேருந்து கூட்டணிக்கு போயிருவீங்க போல அப்படின்னாப்புல. உடனே அவரு, இஃப் யூ கிவ் 2 hours ஐ வில் கன்வின்ஸ் ஹிம் அப்படின்னாப்புல. அண்ணனை 15 வருஷமா கூட இருக்கும், எங்க பேச்சே கேட்க மாட்டாருங்க, நீங்க சொல்லி கேட்டுவாரா அப்படின்னா. மறுநாளுக்கா பார்த்தா மதுராந்தகத்துல மோடி பக்கத்துல என்கிட்ட பேசினாலும் உட்காந்துருக்காப்புல. அந்த ஆள் தேசிய செயலாளரா, ஒரு பைஜாமா மாதிரி போட்டதுன்னு நாங்க வேற யாரும் நினைச்சோம், உட்கார்ந்துருக்காப்புல. அப்படி பிஜேபி அழைத்தது, எல்லோரும் அழைத்தார்கள், எவங்கிட்டையும் போகல. ஏன்? எங்களுக்கு முன்னாடி வைகோவை பார்த்திருக்கிறோம், எங்களுக்கு முன்னாடி எங்க அண்ணன் திருமாவளவை பார்த்து விட்டோம், எங்களுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்தை பார்த்து விட்டோம், எங்களுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகளை பார்த்து விட்டோம், எங்களுக்கு முன்னாடி அண்ணன் அமமுக டிடிவியை பார்த்து விட்டோம். எல்லாரும் சமரசம் பண்ணி எங்க மக்களை ஏமாத்திட்டு போயிட்டான். அதனால் இவர்களிடமிருந்து பாடம் படித்த நாங்கள் கத்தி கத்தி செத்தாலும் சாவமே ஒழிய தேசிய கட்சியோட திராவிட கட்சியோட கூட்டணி கிடையாது என்று அறிவித்து தனிச்சு நிற்கிறோம். தனித்து நிற்பதை மக்கள் அங்கீகரிப்பாங்களா? அங்கீகரிப்பார்கள். ஒரு கட்டத்தில் எங்களை ஏளனம் செய்தார்கள், கிண்டல் அடித்தார்கள், சீமானை விமர்சித்தார்கள். யார் கிண்டல் அடித்தார்களோ, யார் ஏளனம் செய்தார்களோ, யார் எங்களை ஏளனப்படுத்தார்களோ அவர்களே இன்னைக்கு கவனிக்க தொடங்கியிருக்கிறான். இன்னைக்கு NDTV, இன்னைக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியா, டைம்ஸ் நவ் என்ற ஆங்கில ஊடகங்கள், தேசிய ஊடகங்கள், தமிழ்நாட்டின் புதிய தலைமுறை தொடங்கி தந்தி தொடங்கி உள்ளூர் தொலைக்காட்சிகள், பிகைன்ஸ் தொடங்கி எல்லா யூடியூப் சேனல்கள் ஒட்டுமொத்தமாக ஒருத்த மட்டும்தான் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறான். அது எங்கோ என்ன செந்தவரன் சீமான் மட்டும்தான். அவர் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு மாற்று எவனாலையும் பேச முடியல. இப்ப திமுக அதிமுக ஏன் விமர்சனம் பண்ண பயப்படுறாங்க? விமர்சனம் பண்ணி 2 வார்த்தை போட்டா அவன் 8 வார்த்தை போடுவார்ப்பா. நீ 1 பேச அவன் 9 கொண்டு வருவான். கிபிக்கு கொண்டு போய் திட்டுவான். எதுக்கு தேவையில்லாம நமக்கு இருந்தரம் தெரியாம இருண்டு போயிடணும்டா. எந்த பக்கம் வேணாலும் வம்பு வச்சுக்கோ, சீமான் பக்கம் சீமான் தம்பிகள் பக்கம் வம்பு வச்சிடாத. எல்லா டிபேட்லையும் கூப்பிடுறான். புதிய தலைமுறை, நியூஸ் 18, தந்தி, எங்க போனாலும் சீமான் தம்பிகள் தங்கைகள் மட்டும்தான் அங்க கிங்கா நின்று பேசுறான். ஏன்? மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை. எவங்கிட்டையும் கெஞ்சல. நாங்க தனிச்சு நிக்கிறோம். இந்த பக்கா மாசு அவரும் நானும் ரவுடி தான், எங்க அம்மா சித்திமா நானும் பெரிய ரவுடி, நானும் தனிச்சு நிக்கிறேன். திமுக இருந்து அதிமுக இருந்து வேட்பாளரை களவாண்டு கொண்டு போட்டுக்கிட்டு இவர் தனிச்சு நிக்கிறாராம். மதுரையில் நிக்கிற பல வேட்பாளரை திமுக காரன், அதிமுக காரன். இந்த சோழ வந்தான்ல அதிமுக 2011 ஜெயிச்ச கருப்பையா வேட்பாளர்,
திருநெல்வேலியில அதிமுக இருந்த வேட்பாளர், அங்க செங்கோட்டையன், ஜேசிடி பிரபாகர், அப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சியில கூப்பா கிருஷ்ணன், எல்லாம் 106 வேட்பாளர்களே அதிமுக அதிருப்தியில் இருந்த, அதிமுக சீட்டு கிடைக்காமல் இருந்த நபர்களை வேட்பாளராக போட்டிருக்காப்புல. நேற்று வரைக்கும் அதிமுக இருந்தவன் இன்னைக்கு தாவேக்கா வந்த உடனே ஊழல் செய்ய மாட்டானா, லஞ்சம் வாங்க மாட்டானா, நேர்மையா இருப்பானா? நேற்று வரைக்கும் திராவிட கட்சியிலிருந்து பழக்கப்பட்ட ஒருத்தன் எப்படி மாற்று அரசியலை முன்வைப்பான்? நாங்கள் நிறுத்திருக்க வேட்பாளர்கள் தூய்மையான கரம் படித்தவர்கள். காமராஜருக்கு பிறகு, கக்கனுக்கு பிறகு, ஜீவானந்துக்கு பிறகு, முத்துராமலிங்க தேவருக்கு பிறகு உண்மையான நேர்மையான மண்ணையும் மக்களையும் நேசிக்கக்கூடிய இதுவரைக்கும் எழுதப்படாத வெள்ளை காகிதங்களை வேட்பாளராக அறிவித்திருக்கிறோம். யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. எடப்பாடியில் தாவேக்கா வேட்பாளர் போட்டான், எடப்பாடி பழனிசாமி விலை கொடுத்து வாங்கிட்டாரான். அப்போ விலை போற அளவுக்கு தான் வேட்பாளரை போட்டியா? எங்களுடைய வேட்பாளர், எங்க அக்கா 2 பேருக்கு வந்திருக்காங்க, 100 கோடி கொடுத்தாலும் இந்த களத்தை விட்டு நகராத உண்மையான பிள்ளைகளை நிப்பாட்டிக்கிறோம். நீ வேட்பாளர் தேர்வு, வீக வகுப்பு எல்லாம் பண்ணியும் அவன் விலை போறான்னா உன் கட்சி எந்த மாதிரி கட்சி? இன்னைக்கே விலை போறானே, நாளைக்கு ஜெயிச்சா விலை போக மாட்டானா? நாளைக்கு திமுக தொங்கு சட்டசபை, அதிமுக தொங்கு சட்டசபை, இல்லை ஏதோ ஒன்று வருது அப்படின்னா அவன் விலை போவானா, விலை போக மாட்டானா? நிர்மல் குமார்லாம் ஒரே ஒரு எஃப்ஐஆர் போடட்டும், அவன் அடுத்த நொடிய எந்த கட்சிக்கும் போயிடுவான், எந்த கட்சிக்கும் போவான். ஏன்னா அவனுக்கு கொள்கை கிடையாது. எங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கிறது, உயர்ந்த கொள்கை, தமிழ் தேசியம் என்கிற ஒற்றை கொள்கை, உயர்ந்த கொள்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆனா இங்க இருக்கிற நிர்மல் குமாருக்கு ஒரு கொள்கையும் கிடையாது. பணம் கொடுத்தா அவன் என்ன வேலையும் செய்வான். பிஜேபி, அதிமுக, இன்னைக்கு இது, நாளைக்கு திமுக பேரம் பேசி திமுக சீட்டு தருது, பணம் தருதுன்னா போய் நிற்பான். ஏன்னா கொள்கை கிடையாது, பணம் மட்டும்தான். விஜய் ரசிகனாவது விஜய்க்காக நிற்பான். இவன் விஜய் ரசிகனும் கிடையாது. ஏங்க கரூர்ல பிரச்சனைங்க, கரூர் பிரச்சனையில இவர் வழக்கறிஞர், இவர் தான் பெயில் போடணும். இவர் மேல வழக்கு, செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிட்டாப்ல. கரூர் வழக்கிலே ஓடி போன கோலை நாளைக்கு திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை என்றால் இந்த நிர்மல் குமார் நிற்பானா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. திருப்பரங்குன்றம் 10 எரிந்த பொழுது வாய் துறக்காம இன்னைக்கு வரைக்கும் பேச மாட்டாங்களே, திருப்பரங்குன்றத்தை பத்தி பேச மாட்டாங்க. இவங்க உசுப்பேத்தியதுல பூர்ணச்சந்திரன் என்கிற ஒரு தமிழன் செத்து போன அப்பாவி பையன், பாவம். அவன் குடும்பம் இன்னைக்கு நிக்குது, நடுத்தருல நிக்குது. இவர்கள் உசுப்பேத்தி பேசி அவன் முருகனை கும்பிட்டு போறான், நீ சிக்கந்தரை கும்பிட்டு போய், என்ன உனக்கு பிரச்சனை? என்ன சிக்கல்? இங்க இஸ்லாமியர் வந்து என்ன அரபு நாட்டுல இருந்து, அமெரிக்கால இருந்து, ஐரோப்பிய நாட்டுல இருந்து வந்தானா? இந்த நிலத்துல இருக்கிற கல்லரோ, கோணாரோ, செட்டியாரோ, முதலியாரோ, பிள்ளமாரோ, நாடாரோ, பறையரோ, தேவேந்திரோ தாண்டா இஸ்லாமியரா மாறி நிக்கிறான். அவன் என்ன வானத்திருந்தா குச்சான்? என் ஊரு வீராணத்து தென்காசி மாவட்டம். இந்த பக்கம் கொட்டையங்கோட்டை மரபரு, இந்த பக்கம் இஸ்லாமியரு. ஒரு தெரு பிரிக்குது, ஒரு சாலை பிரிக்குது, 2 பேரும் ஒரே சாதி. அவன் இஸ்லாமியனாக, இவன் இந்துவாக மாறி நிக்கிறான், அவ்வளவுதான். அங்க போய் பார்த்தா அல்லா பிச்சை சேர்வுன்னு போட்டிருக்கு பேரு. தமிழ நிறைய, நான் ராமநாதபுரம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நூர் முகமது தேவர் இருக்கும். நூர் முகமது தேவரா? 150 வருஷம் முடி மாறினவன். அதே போலதான் கிறிஸ்தவன், நாடாரோ, தேவரோ, தேவேந்திரோ, கோணாரோ தான் இங்க இருக்கக்கூடிய கிறிஸ்தவரா மாறிக்கிறான். அவனை நீ வழிபடக்கூடாது, நீ இந்த மலைக்கு போகக்கூடாது. டேய், நீ எல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மண்ணில் நிலைத்து வாழ்ந்தவர்கள் தமிழர்கள். அது இன்னைக்கு சிக்கந்தர் தர்காவா இருக்கலாம், இன்னைக்கு இதா இருக்கலாம். அதுக்கெல்லாம் முன்னாடி கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன்தோன்றிய மூத்த குடிகிறான். இந்த கல்லும் மண்ணும் தோன்றதுக்கு முன்னாடியே தோன்றி இந்த நிலத்தில் வாழ்ந்த தலைமுறை இங்க இருக்கிறது. இஸ்லாமியனுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்துக்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. பிஜேபிக்கும் திமுகக்கும் சண்டையில தான் அது பிரச்சனையாக்கி விட்டான். ஆனால் அதை வெளிப்படையாக பேசிய ஒரே ஒரு தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான் மட்டும்தான், வேற எவனும் பேசல. நிர்மல் குமார் பேசவும் மாட்டாரு, பேசவும் தெரியாது. பேசினா கட்சியிலிருந்து தடை போட்டுருவாங்க. அப்படி இந்த சூழ்நிலையில உண்மையாக உங்களுக்காக உழைப்பதற்காக இந்த களத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் எங்களுக்கு வாக்கு செலுத்தி, வலிமை செலுத்தி, ஓட்டுக்கு பணத்தை பெறாது நின்ற நீங்கள், இந்த மதுரை தெற்கு தொகுதி பாரம்பரியமான வரலாற்று சிறப்பு கொண்ட இந்த மதுரையில சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த இந்த மதுரையில இன்னைக்கு தமிழ் மொழி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து கொண்டிருக்கிறது. வைகை செழித்து ஓடிய இந்த மதுரையில் இன்னைக்கு வைகை செத்து கொண்டிருக்கிறது. சாக்கடையால் வைகை மிதந்து கொண்டிருக்கிறது. சென்னை வெள்ளத்தில் மிதந்து பார்த்தோம். ஒரு நாள் மலைக்கு போன ஆண்டு வைகை மதுரை மிதந்தது. மதுரையில வெள்ளம் வந்து மதுரை மிதக்குமா என்று எனக்கெல்லாம் தெரியாது. வெள்ளம் வந்தப்பதான் மதுரையே மிதக்குது. காரணம் என்ன? எங்கேயும் தண்ணி வெளியதற்கு வாய்ப்பே இல்லை. அந்த சாக்கடையில செல்லூர் நினைக்கிறேன் ஒரு இடத்துல சாக்கடையில விழுந்து ஒருத்தர் இறந்து போறாரு. அப்படி இப்படி சீர்கிட்டு இருக்கிற
இந்த மதுரையை மீட்டெடுக்க ஒரு வாய்ப்பு உங்கள் பிள்ளைகள். ஆண்களே களத்தில் நிற்கிற இந்த களத்தில் பெண்களை களத்தில் நிப்பாட்டி இருக்கிறோம். மதுரை என்றாலே மீனாட்சி. மீனாட்சியை வழிபட்டு மீனாட்சியை தாயாக கும்பிடுற நீங்கள் அந்த மீனாட்சி வழிவந்த இந்த பேத்திகளுக்கும் நீங்கள் வாய்ப்பளித்து மீனாட்சி போல குடும்பத்தை காப்பாற்றுகிற, தன்னுடைய வருமானத்திலே குடும்பத்தை காப்பாற்றுகிற இவர்கள் இந்த நாட்டையும் காப்பாற்றுவார்கள். ஒரு பெண்களால் மட்டும்தான் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும். பெண்கள் மட்டும்தான் இந்த நாட்டை சீரழிந்து இருக்கிற நாட்டை சீர்படுத்த முடியும். இந்திய நிலத்திற்கு வெள்ளைக்காரன் வந்த பொழுது எல்லா ஆண் மன்னர்களும் வெள்ளைக்காரனால் வீழ்த்தப்பட்டார்கள். ஆனால் இந்தியாவிலேயே வெள்ளைக்காரன் இழந்த நிலத்தை போராடி மீட்ட ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி ஒரு பெண் அரசி நம்முடைய அப்பத்தா வேலுநாச்சியார். அந்த பரம்பரையிலே அந்த வழியே வந்த இவர்கள். அதே போல இந்த நிலத்தில் ஒரு குடிகார தகப்பனா இருந்தாலும் குடிகார அப்பனா இருந்தாலும் 100 ரூபா கொடுத்தான்னா அதில் 20 ரூபாயை செலவு பண்ணிட்டு 80 ரூபாயில கடுகு டப்பால போட்டு அதை வச்சு ஒரு சீட்டு போட்டு அதை வச்சு 1 கிராம் தங்கம் வாங்கி அந்த தங்கச்சை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிள்ளைக்கு நகையை போட்டு அப்பனுக்கு தெரியாமலேயே பிள்ளைக்கு நகையை சேர்த்து வச்சு கட்டி கொடுக்குற தாய்மார்களுக்கு எத்தனையோ குடும்பங்கள் இங்கே இருக்கிறது. உழைக்கிற காசை சீல முந்தானில் கட்டி வச்சு சில்லாட்டில் சுற்றி வச்சு அதை சேகரித்து அதை வைத்து தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பணியாரம் வித்து, பலகாரம் வித்து, சாலையில் முருங்கைக்காய் வித்து, ஒரு சூப்பு வித்து ஒரு குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய பெண் இந்த நாட்டை காப்பாற்ற மாட்டாளா என்று உங்கள் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளை களத்தில் நிப்பாட்டுகிறோம். பெண்களுக்கு வலிமை இல்லைங்கிறான். ஏண்டா தாய்ப்பாலை குடிக்கிற நாமே இவ்வளவு வலிமை இருக்கா? அந்த தாய் பால் கொடுக்கிற அந்த தாய் எவ்வளவு பெரிய வலிமை உடையவள் என்பதை நம்முடைய ஆறுகளுக்கு பெயர் வைகை, வைகன் அப்படின்னு இருக்கா, வைகை, தாமிரபரணியன் அப்படின்னு இருக்கா, காவிரியன் அப்படின்னு இருக்கா. ஆத்துக்கு கூட பெண் பேர் தான் வச்சிருக்கிறோம். ஏன்? பெண் பேர் வைத்தாதான் ஆறு செழிக்கும், நாடு செழிக்கும். அப்படி சாமியை கூட ஆண் சாமியை விட பெண் சாமியை தான் அதிகமாக கொண்டோம். ஒவ்வொருத்தருடைய குலசாமியாகவும் எசக்கியம்மனும் மாரியம்மனும் பேச்சியம்மனும் தான் இங்கே இருக்கிறது. பெண்களைத்தான் தெய்வமாக போற்றக்கூடிய இந்த சமூகத்தில் இந்தியாவில் இல்லை, உலகத்திலே ஒரு தலைவன் தான் 33 விழுக்காடு பெண்களுக்கு என்று இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றாங்க. நாடாளுமன்றத்திலே 33 தான். ஆனால் தமிழ் நாட்டை ஆளுகிற களத்தில் 50 விழுக்காடை அண்ணன் சீமான் கொடுத்திருக்கிறார். மோடியே 33 விழுக்காடு இப்பதான் வர்றாரு. நாங்க 50 விழுக்காடுக்கு வந்துட்டோம். உலகத்தில் பார்வையிலே முதலாக 50 விழுக்காடை கொடுத்திருக்கிறோம். சிவன் கூட தன் உடம்பில் பாதியைத்தான் பெண்ணுக்கு கொடுத்தாரு. தன் அரசியலில் பாதியை பெண்களுக்கு கொடுத்தவன் சிவனுக்கு பிறகு எங்களுடைய அண்ணன் சீமான் தான். அந்த அடிப்படையில் இந்த களத்தில் நிற்கிற எங்களுடைய அக்கா திருப்பரங்குன்றம் தொகுதியிலே போட்டியிடுகிற படித்தவர், பல ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கக்கூடிய மதுரை யாதவா கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருந்தகை எங்களுடைய அக்கா சத்யா தேவி அவர்களுக்கு திருப்பரங்குன்றத்திலே, அந்த பக்கம் தானே திருப்பரங்குன்றத்திலே வாழக்கூடிய உறவுகள் விவசாய சின்னத்தில் அக்கா சத்யா தேவிக்கும் மதுரை தெற்கு தொகுதியில் வாழக்கூடிய மாண தமிழர்கள் இந்த நிலத்திற்கு 1000 ஆண்டுக்கு முன்பு வந்தாலும் நெசவு தொழில் செய்து இந்த நிலத்தை செழிக்க செய்து பல ஆயிரக்கணக்கான ஆளுமைகளை, அறிவாளிகளை இந்த நிலத்திற்கு கொடுத்த சௌராசா என்கிற ஒரு மானமான சமூகத்திலே பிறந்த எங்களுடைய சகோதரி சுமதி அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே தெற்கு தொகுதி வாழ்கிற உறவுகள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும்.